பாஸ்னா சாம்பியன்ஷிப் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் செலக்ட் ஆயிருந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரி நேஷனல்ஸ்லாம் போக முடியும். அதில் ஃபஸ்ட்டு நான் கோல்டு அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் நேஷனலில் போயிட்டு ஒரு கோல்டு பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆனவங்க வந்துட்டு ட்ரையல்ஸ் மாதிரி ஒன்று வச்சாங்க, வேர்ல்டு ட்ரையல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஹரியானாவில். அங்கே போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதில் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. கோல்டு அட்டன் பண்ண கோல்டு வின் பண்ணவங்களை மட்டும் தான் போயிட்டு பண்ணோம். 3 மெடல் ப்ளேஸ் பண்ணாங்க மட்டும் தான் போய் பண்ண முடியும். அதுலேயும் நாங்கள் வந்துட்டு வின் பண்ணோம். நானும் என் பண்ணவும் பேரும் ஆர்டிஸ்டிக் பேர் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கே வின் பண்ணதுனால உங்களுக்கு வந்துட்டு 1 மாதம் கேம்ப்னு சொன்னாங்க. நாங்கள் கேம்ப் அட்டன் பண்ணோம். மே 4th ஏப்ரல் ஜூன் 9th வரைக்கும் ஒரு கேம்ப் மாதிரி இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணி முடிச்சோடனே காம்படிஷனு ஜூன் 4th ஜூன் 8th வரைக்கும் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருந்துச்சு. 70+ கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்துச்சு. அதில் இந்தியாவில் வந்துட்டு 22 பிளேயர் வந்துட்டு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் வந்துட்டு 102 கோல்டு அடிச்சிருந்தோம் இந்தியா டீம் வந்துட்டு. அதில் நாங்கள் 2 கோல்டு, அப்புறம் என் பேர் 2 கோல்டு. எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து எல்லாருக்கும் நன்றி. எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்கள் மாஸ்டர், அக்கா ராம்குமார் மாஸ்டர், அக்கா அனிதா அக்கா, எங்கள் அண்ணன் தருண், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா SBKF சன்யுக்தா பாரத் கேல் ஃபவுண்டேஷன்றதுல வந்து நேஷனல் லெவல் கேம் வந்து மல்டிபிள் கேம் ஒரு மேட்ச் வந்து தரம்சாலாவில் நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து 97 பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிட்டோம். எல்லா இதுலையும் கலந்துட்டோம். அதில் குறிப்பாக வந்து கராத்தே பிளேயர்ஸ் வந்து 5 பேர் கலந்துட்டாங்க. 5 பேருமே கோல்டு மெடல் வின் பண்ணி அவங்க கேட்டகரியில் Under 14, Under 17, Under 19 பிரிவில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் 2 பேருமே அவங்க கேட்டகரியில் வின் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து கபடி, கோகோ, அது வாலிபால், ரன்னிங், அத்லெட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப பெரிய இதாக வந்து ஒரு 70 கோல்டு மெடல் வந்து நம்ம தமிழ்நாடு டீம் வந்து மொத்தமாக வின் பண்ணியிருக்கு. யோகாலையும் நல்லபடியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ கபடி டீம் Under 19 வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் ரேஞ்சுக்கு போயிட்டு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம வின் பண்ணி வந்திருக்கோம் நம்ம. ஸோ இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இன்னும் இப்போ விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் ஊக்கப்படுத்துற மாதிரி இன்னும் பல சலுகை கொடுத்து முறையை பெருக்கிற சலுகையெல்லாம் ப்ராப்பராக நம்ம பிளேயர்ஸ் கொடுத்தாலே இன்னும் பெரிய பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சான்சஸாக இருக்குன்னு இது மூலியமாக உங்களுக்கு தெரிவிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இது மூலம் ரெக்வஸ்டாக நான் இந்த பதிவை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நன்றி, வணக்கம். பில்லி ஆல் ஏஜ் இல்லை பசங்க Under 9 பண்ணியிருக்கோம் சார். அத்லெட்ல வந்து ஒரு பாப்பால வந்து 100 மீட்டர்ஸ்ல வந்து ஸ்டேட் ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க. 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ்ல எல்லாம் கண்டினியூவா கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. கபடி டீம்ல அப்படியே பண்ணியிருக்காங்க, கோகோ டீம் பண்ணியிருக்காங்க, வாலிபால் டீம் பண்ணியிருக்காங்க. கராட்டேல வந்து 5 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. Under 14, Under 17, Under 19, Under 21 3 வந்து பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிசாந்த் குமார் Under 17 வந்து கோல்டு மெடலிஸ்ட் பண்ணியிருக்காரு. Under 40, 50, 70 கேர்ள்ஸ்ல வந்து அப்படின்றவங்க கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. சுனில் அவர் வந்து Under 13 வந்து 14 வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு. Under 19 வந்து கோல்டு மெடலிஸ்ட் சாருகாசன். இன்னும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.